எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அதுக்கப்புறம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. ஸோ இப்போது 5:15. ஸோ கிளம்பலாமா? ஸோ இப்போ எங்கே கிளம்புறேன்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சன்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கோம். ஸோ கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது எல்லாேருக்கும் குட் மார்னிங். ஸோ நேராக சன்ரைஸை பார்த்துட்டு ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம். ஏன்னா 5:15ங்கிறதுலாம் ரொம்ப சீக்கிரம். சன்ரைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொன்னிங்கன்னா 6:14. ஸோ அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த தண்ணிலேருந்து அந்த மேலே சூரியன் வர்றது அழகாக தெரியும். பட் நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அந்த பீச்சில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது சன்செட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டுருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சீக்கிரமே போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ஏது எப்படின்னு சொல்கிறேன். பட் செம எக்ஸைட்டட். ஏன்னா நான் சன்ரைஸ் நான் பார்த்துருக்கேன், பட் நம்ம கன்னியாகுமரியில் பார்த்ததில்ல பாருங்கள். ஸோ அதான் அதுக்கப்புறம் இந்த சன்ரைஸை முடிச்சுட்டு எங்கே போயின்னு பார்த்திங்கன்னா இந்த அதுவும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு. ஏன்னா நிறைய பிளான் இருக்குது, பட் அங்கெல்லாம் ஓப்பனாக இப்போ க்ளோஸ்டாக எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ டீட்டெயிலாம் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் லேட்டராக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு டீட்டெயில் தெரியல, அலோவ் பண்ணேன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் மேக்ஸிமம் அங்கே போகலாம், அலோவ் பண்ணலைன்னா கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். மிச்சப்படி எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சன்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்லன்னு ஜஸ்ட் ஒரு இப்போ எங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தாலே தெரிஞ்சிடும். சும்மா நடந்தே வரலாம், ஒரு 2 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம வண்டியில் வந்து பைக்கு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதனால் பைக்கில் வரோம். ஸோ இந்த ரோடு லைட்டாக குண்டு குழியுமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சைடு அந்த வழி பார்த்திங்கன்னா, ஸோ அந்த வழி பார்த்திங்கன்னா அது சன்செட் பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா சன்ரைஸுக்கு. பட் எப்போ விடியும்னு இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லோரும் போயிட்டுருக்காங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தூரத்தில் தெரியுது அந்த விவேகானந்த மண்டபம் செமையாக இருக்குல்ல. பட் திருவள்ளூருக்கு லைட்டு போடலை, அது ஒரு சின்ன குறை. பட் ஓகே. ஸோ நம்ம உங்களை நேராக சன்ரைஸில் மீட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்ததுலேயே இந்த சன்ரைஸு தான் நல்லா திருப்தியாக பார்த்தேன். ஸோ நீட்டாக அழகாக தெரிஞ்சுது, சூப்பராக இருந்துச்சு சன்ரைஸ் பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து கிளம்பி இப்போ நேராக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போயிட்டு தான் எங்கே போகணும், ஸோ என்ன எப்படி என்ன ஏதுன்னு பிளான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் ரூமுக்கு போயிட்டு என்ன ஏது எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. இங்கே என்ன நான் இருக்கிற இடத்துலன்னு கன்னியாகுமரி, ஆக்சுவலி நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா, இப்போது நம்ம மாத்தூர் தண்ணி தொட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு நான் இருக்கிற இடத்துல எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ 50 kilometers. ஸோ ஒரு 50 kilometer நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 hourல போயிடலான்னு வைங்க. ஸோ ஒரு 1 hour ட்ராவல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இப்போ எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம மாத்தூர் தண்ணி தொட்டி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பூர் ஃபால்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேயே நான் இன்னும் பிளான் பண்ணணும். இன்னும் 2-3 இடம் இருக்குது. நான் அந்த இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சொல்கிறேன், இன்னும் போக போக சொல்கிறேன் இந்த என்னென்ன இடம் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம்.
பெருசாக அங்கெல்லாம் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் எப்படின்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் போகலாம். எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் வரை கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் போகலாம். ஸோ நான் வேணால் சொல்லிடுறேன். ஆக்சுவலி அந்த பிளேஸோட பேர் பார்த்திங்கன்னா ஒரு நெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கன்னியாகுமரியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 65 to 70 கிலோமீட்டர்ஸ் வரும். ரொம்ப ஒரு அழகான இடம் அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணிட்டு இன்னும் 2-3 டேம்லாம் இல்லை, சாரி, இன்னும் ஒரே ஒரு டேம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்குது, நான் சொல்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நேராக நம்ம ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில். ஸோ நாகர்கோவில் தாண்டி தான் நம்ம இந்த மாத்தூர் தனி தொட்டிக்கு போக முடியும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் முன்னாடி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். பாருங்கள் எப்படி வராங்கன்னு. ஐயோ விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கள் கன்னியாகுமரியில் தான் இருக்கான். ஆக்சுவலி அவனை ஏன் மீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா நானும் அவனும் ஒரே காலேஜ் தான், ஃப்ரெண்டுனாலே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரே காலேஜ் தான், ஒரே பெஞ்சு தான். ஸோ எப்படின்னா தூங்குவோம். ஸோ கிளாஸ் நடக்கும்போது தூங்குவோம், 2 பேரும் சேர்ந்து தான் தூங்குவோம். ஸோ அவனை பார்த்துட்டு தான் இங்கே கன்னியாகுமரியில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கோவிலில் தான் இருக்கும். ஸோ நாகர்கோவில், ஸோ இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். எக்ஸாக்டாக என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 28 கிலோமீட்ரு. ஸோ இப்போ தான் கூகுள் மேப்பில் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 28 கிலோமீட்டர் போகணும். செம்ம எக்ஸைட்டட். நான் இந்த எப்படி சொல்கிறது, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸோ சம்திங் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது ஒரு மலை மேலே 2 மலைக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான இடம் அந்த மாத்தூர் தண்ணி தொட்டிங்கிறது. ஸோ அந்த இடத்த பார்க்க பர்மிஷன் இல்லைனாலும் கெஞ்சி கூத்தாடியாவது அந்த இடத்துக்கு பார்த்துட்டு தான் போகிறோம். ரொம்ப ஒரு அழகான இடம். ஸோ அதை பார்த்துட்டு தான் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறோம். அப்படியே அந்த மலையை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல அந்த மலை. அந்த மலைக்கு போகணும் போலே தோணுது. பட் ஒரு பைக்கில் போகிற மாதிரி வழி இருந்துச்சு நல்லாயிருக்கும் போகலாம். பட் கேட்டு பார்ப்போம் யாராவது கிட்ட வழி இருக்கா என்ன ஏது எப்படின்னு. எனக்கு பார்த்தாலே தெரியுது அது ஒரு அடர்ந்த காடு மலை மாதிரி தான் இருக்குது, வழி இருக்காது. பட் ஒரு சின்ன ஆசை தான், வழி இருக்காதா அப்படின்னு. செம்மையாக இருக்குது. பட் என்னை கேட்டிங்கன்னா செம்மையாகவே இருக்குது. எப்படி சொல்கிறது, பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. வானமும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நேராக ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் அந்த மலைக்கு மேலே கொஞ்சம் பில்டிங்லாம் இருக்குது. இந்த வழி அப்படியே பாருங்களேன், நேராக நம்ம சொன்ன மலைக்கு நேராக போகிற மாதிரி இருக்குல்ல இந்த ரூட்டு. பயங்கரம் சமலை. நேராக பார்த்திங்கன்னா இந்த ரூட் அப்படியே நேராக அந்த மலைக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது இந்த கூகுள் மேப்பை நம்பி தான் போயிட்டுருக்கேன். பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா பாருங்களேன் 2 பக்கமும் வீடு தான். இது எப்படி அந்த மாத்தூர் தண்ணி தொட்டி போகும்னு தெரில. இருங்க வா, பயங்கரம். உங்களுக்கு தெரியுதா நடுவில் வழி 2 பக்கமும் தண்ணி. வா செம்மையாக இருக்குது. ஒரு கூகுள் மேப், தேங்க்ஸ் டு கூகுள் மேப். பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. ஸோ நிமிஷம் நிப்பாட்டி 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். பயங்கரமாக இருக்குது இந்த இடம். பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குது. செம்ம. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் கிராசிங் மாதிரி செம்மையாக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நம்ம மாத்தூர் தண்ணி தொட்டி இருக்குது. ஆக்சுவலி இங்கே வர்றது எனக்கு ஆசைங்கிறது வெரி ஸோ அப்படி சொல்லலாம். பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு மேலே போகிறது. வண்டி இங்கே நிப்பாட்டலாம். வண்டி பத்திரமா இந்த ரைட் சைடில் ஒரு ஓரமாக நிப்பாட்டிடுவோம். ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல். ஸோ செம்ம எக்ஸைட்டட் மேலே போனால் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. ஸோ நீங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மாத்தூர் தண்ணி தொட்டி மேலே ஏறியாச்சுப்பா. எவ்வளோ படிக்கட்டு. ஓஹோ தண்ணி இல்லையா. சே தண்ணி இல்லைங்க. பட் பரவாயில்ல. பட் வந்ததுக்கு எனக்கு செம்ம சந்தோஷம். பாருங்களேன் இந்த வழியை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள் பட் என்ன தண்ணி இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியுதா, நான் சொன்ன மாதிரி 2 மலைக்கு நடுவில் தான் இந்த வழி போகுது. ஸோ இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு இந்த வழியாக தண்ணி போகுது. பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. செம்ம வருது. இங்கே பாருங்கள் ஃபுல் அந்த தென்னை மர தோட்டம், வாழை மர தோட்டம் எல்லாமே தெரியுது இந்த இடத்துல. எனக்கு பயங்கரம் செம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சு. பட் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா தொட்டியில் தண்ணி இல்லை. மாத்தூர் தொட்டி அந்த இதில் தண்ணி இல்லை. பட்டு
இந்த இடம் நான் காட்டுறேன் பாருங்களேன், ஒரு நிமிஷம். தெரியுதா உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் சுற்றி பயங்கரம். இடம் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் தண்ணியை பார்த்துருந்தா கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் மிச்சப்படி இடம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாத்தூர் தண்ணி தொட்டி இதில் கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் மாத்தூர் தண்ணி தொட்டி பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மாத்தூர் தண்ணி தொட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12.2 மீட்டர்ஸ். இந்த இடம் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஹைட், ஸோ நிலத்துலன்னு அது எவ்வளோ ஹைட்டில் அந்த மாத்தூர் தண்ணி தொட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 35 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 115 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இதை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபாயில் கட்டியிருக்காங்க. எப்போ கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1966 இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ யாரோட பீரியடில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் சார். ஸோ அவரோட பீரியடில் கட்டப்பட்டது தான். ரொம்ப ஒரு அழகான இது. 2 மலைக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தண்ணி கீழே வழியாக போகாமல் எப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியில் போகுது. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா சரியாக சூப்பரான ஐடியா இது. ஸோ இங்கே நேராக நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னா திருப்பரப்பூர் ஃபால்ஸ். ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஸோ டக்குன்னு போயிடலாம். கொடி பயங்கரம் ஏதோ வளர்ப்பு யானைன்னு நினைக்கிறேன். அப்பா செமல பயங்கரமாக இருக்குது யானை. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வளர்க்குற யானை, காட்டு யானை கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் தான், டக்குன்னு போயிடலாம். ஸோ திருப்பரப்பூர் ஃபால்ஸ் நான் இங்கே கேட்ட வரைக்கும் க்ளோஸ்டு தான் சொன்னாங்க. சரியான அப்செட்டில் இருக்குது. ஏன்னா க்ளோஸ்டு அங்கே சும்மா போயிட்டு என்ன பண்ணுறது தெரியல. பட் அங்கே போய் விசாரிச்சு பார்ப்போம் அந்த ஃபால்ஸ்குள்ளே போகிறதுக்கு வேறு வழி இருக்கா என்ன ஏது எப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன ஏது எப்படி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ஒரு 100 மீட்டர் தான் காட்டுது. ஸோ ஏதோ இந்த இடத்துல லெஃப்ட்டு காட்டுது. ஸோ இங்கே தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் வண்டி இங்கே நிப்பாட்டுறது க்ளோஸ்டு தானே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபால்ஸுக்கு க்ளோஸ்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் க்ளோஸ்டு. பட் நம்ம வேறு ஒரு ரூட் எடுக்கலாம். ஸோ இங்கே லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு பார்த்தேன், வேறு இன்னொரு ரூட் இருக்குது நாங்கள். ஸோ அது இந்த வழி தான். ஸோ இந்த வழியில் கொஞ்சம் முன்னாடி போனால் உங்களுக்கு ஃபால்ஸ் தெரியும் தம்பி அப்படின்னாங்க. ஃபால்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியட்டும், பட் உங்களுக்கு நல்லா அழகாகவே தெரியும் அப்படின்னாங்க. பார்க்கலாம் எப்படின்னு இது போனால் தான் தெரியும். ஸோ இந்த ரூட்டு பார்க்க ஒரு மாதிரி அந்த ஃபால்ஸுக்கு போகுமான்னு தெரியல, பட் பார்க்கலாம். இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல தூரத்தில் ஏதோ ஃபால்ஸ். செம்ம எக்ஸைட்டட். சரி நம்ம ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பூர் ஃபால்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்கோ என்ன இதுன்னு. இங்கே நல்ல வேலை நேரம் தண்ணியில் விட்டுருப்பேன், வழி இருக்குதுன்னு நினச்சேன். ஸோ அங்கே அந்த பாலத்துக்கு மேலே பைக்கு போவோம் நாங்கள் எப்படி. ஸோ அங்கே பைக்கு போகலாம் வழி இல்லை எனக்கே தெரியுது. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி நடந்தால் போகணும். ஸோ இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போவோம். ஒரு வழியாக அந்த புது வழி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பத்திரமா நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் இங்கே இடம் பாருங்களேன் செமையாக இருக்குது. பயங்கரம் தண்ணி கொட்டுறது பாருங்களேன். நல்ல வேலை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த திருப்பரப்பூர் ஃபால்ஸ் மெயின் இது க்ளோஸ்டு. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு. பட் பரவாயில்ல, இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த தண்ணி கொட்டுறது பாருங்களேன் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொட்டுற இந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது செம்ம. பட் நல்ல வேலை இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்துவிட்டோம். ஸோ இங்கே வழியிலேருந்து தெரியாமல் போயிருந்தால் வேஸ்ட்டாக போயிருந்துருக்கும். பட் பார்த்திங்கன்னா இந்த இடம் அல்டிமேட்டு. ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க திருப்பரப்பூர் ஃபால்ஸ். ஸோ இந்த பக்கம் பெருசாக தண்ணி இல்லை, ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன் பயங்கரம்.
இந்த வியூவை பாருங்களேன், பா பயங்கரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அழகான இடம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல போக எனக்கு மனசே இல்லை, பயங்கரமான இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது அவங்க தான், பரவாயில்ல. ஸோ சரி ப்ரோ. புது இடத்துல புது பசங்க கூட பேசி பழகிறதுலாம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஆக்சுவலி இங்கே அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா நெட்டா, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடம் இருக்குது. ஸோ அது அடுத்த பாட்டில் போகிறேன், அது கொஞ்சம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம், ஓகே வண்டி வரல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்து எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னு தோணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ், இந்த மாதிரி நிறைய அழகான வியூ எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த 2 வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.